ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஹெச் சமையல் அண்ட் பிளாக். எல்லோரும் நல்லா இருக்க வேணுமென்று கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளைக்கு உங்களை இங்கே உள்ள ஃபிஷ் அக்வேரியத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே வந்து மீன்கள் மட்டும் இல்லை, பறவைகள் எல்லா இதுகளும் இருக்குது. வாங்க அதை பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் இங்கே விற்கிறாங்களா, அதுவும் இவ்வளோ எக்ஸ்பென்சிவான்னு நீங்கள் நினைப்பீங்க. உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து பறவைகள் உள்ள பக்கம் போய் பார்ப்போம். வடிவான குருவிகள், கிளிகள் எல்லாம் இருந்தது. இதோட விலை வந்து $499.99. நான் இப்போ காட்டுற கிளியோட விலை தான் சரியான எக்ஸ்பென்சிவாக இருந்தது. இந்த ரெட் கிளியோட விலை வந்து $2299.99. கிளி ஐட்டம் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது. ஆனால் ஆக எக்ஸ்பென்சிவ் வந்து அந்த ரெட் கலர் கிளி தான். மற்ற கிளிகளெல்லாம் $500, $600, $300 அப்படி ஒவ்வொரு விலைக்கும் இருந்தது. மற்றது அந்த கிளியிட ப்ரைஸோடையே அந்த கிளியிட பெயர், அது எத்தனை வருஷம் வாழும், அது எந்த நாட்டை சேர்ந்தது என்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வடிவாக போட்டிருக்குது. ஆறுக்கெல்லாம் குருவி கிளிகள் வளர்க்குறதுக்கு விருப்பம்னு சொல்லுங்கள். இதெல்லாம் $600, இதெல்லாம் $300, இது வந்து $70, $69.99. இது லவ்வர்ஸ் போல் இருந்தது. எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஈவினிங் தனி போனாங்க, ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கணும். இவங்க வந்து நல்லா குட்டி குட்டி குருவிகள். இவங்களும் ஒவ்வொரு ப்ரைஸ்லேயும் $20, $40, $60, $90 அப்படின்ற ஒவ்வொரு ப்ரைஸ்லையும் கலராகவும் வித்தியாசமும் இருந்துச்சு. இவங்களும் ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கணும். இவங்க வந்து ஏதோ நோய்வாய்ப்பட்டவங்க மாதிரி இருக்கணும், இல்லை டயட்டில் இருக்கிற மாதிரியா. இந்த குருவி நான் இங்கால வந்தோன்னே அங்கால போகுது, அங்கால வந்தோன்னே இங்கால போகுது. இந்த குருவியோட விலை வந்து $1000. இங்கே ஒரு ஆள் எட்டி பார்த்து கொண்டிருக்கார் பாருங்க, இவர் தான் உடும்பு. இவரோட ப்ரைஸை பார்த்தீங்களா, $429. இவர் வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுறார், அவரால் முடியலை இருக்கிறார். இவரை விட பெரிய ஒரு ஆளை அங்கால கூட்டில் போட்டிருக்கணும். அவர் வீடியோ எடுத்தனா நல்ல வடிவாக கிளியராக தெரியலை. முதல்ல இங்கே நிறைய மிருகங்கள் இருக்கும் இந்த பக்கம், பார்க்கவே பயம் மாதிரி. இது அரணை. இதோட விலை வந்து $649. இது ஓனான். இது நிறத்துக்கு நிறம் இப்படி இது படத்தில் உள்ள மாதிரி கலர் மாறி கொண்டிருக்கும். இதோட விலை வந்து $429. இதுவும் ஒரு வகையான ஊனான் தான். இதில் நிறைய குட்டி ஊனான்கள் அந்த இப்படித்தான் கிடந்தது. இந்த குட்டி ஊனாண்ட விலை வந்து $439, $440 தான் நாங்கள் பே பண்ண வேண்டி வரும். ப்ளஸ் டெக்ஸ் எல்லாம் வரும். இங்கே இன்னொரு சாமான் எடுத்தாலும் எல்லாமே டெக்ஸ் தான், மறக்கிற சாமானை தவிர. இது வந்து ஆமையோட விலையை பார்த்தீங்களா, $679. தண்ணிக்குள்ளே உள்ள ஆமையும் இருக்குது, அது குட்டி ஆமை, அதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதுவும் வந்து அரணையா இல்லை உடும்பு இல்லை ஒரு இடமோதிரியா. இவரும் நாக்க காட்டி கொண்டிருந்தார். பார்க்க பாம்புமாக இருந்துச்சு, பார்க்கவே பயமாக இருந்துச்சு. டக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டேன். அதோட விலை வந்து $389. இதுவும் வந்து ஒரு வகையான ஓனான், $349. இதை பார்த்தா படையே நடங்கும். இங்கே பாருங்க, ஒரு ஆள் இப்படி தலையை நீட்டி கொண்டு நிற்கிறார், 2 ஸ்னேக் பாபு. இவரைத்தான் சொன்னால் பெரிய உடம்பு பிள்ளைண்டு. வேறு அங்கே உள்ளுக்கு நின்றார். இந்த நெட்டை வந்து வராண்டுச்சு. ஆனால் பிறகு அங்கே டயட்டில் போய் நின்றார். இதெல்லாம் சின்ன சின்ன ஆமைகள். இதோட விலை வந்து பாருங்கள் $700. $200 ஆமை இருக்குது. ஒவ்வொரு வெரைட்டிக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் மாதிரி இருக்குது. நண்டு வச்சுருக்குறாங்க இங்கே பாருங்கள். இது வெள்ளை நண்டுமாக இருக்குது. இது ஒரு நண்டு வந்து $40. என்னத்துக்கா இது, சமைக்கிறதுக்காவா இல்லை ஃபிஷ் டேங்கில் அப்படி வளர்க்குறதுக்காவதுரியா? இது ஒரு வகையான மீன் தான். இந்த மீனை பார்க்க இது பாம்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது ஒரு வகையான பல்லி. இந்த பல்லியை வந்து $129. மற்றது இந்த ஆமை, பாம்பு, ஓனான், அதுகளுக்குரிய சாப்பாடுகள் ஐட்டங்கள், அதுகளுக்குரிய தேவையான சாமானெல்லாம் அதுகள் இருக்கிற செக்ஷன்லேயே இப்படி ஒரு
ரேக்கில் வச்சுருக்குறாங்க. ஆமைக்கு வந்து இறால் தான் போடுறாங்க, காஞ்ச இறால், அந்த கூனிக்கருவாடு மாதிரி அதில் கொஞ்சம் பெருசாக அதில் தான் போடுறாங்க. இதுவும் ஓனானா இல்லை காட்டுப்பள்ளிகள் அப்படி தெரியாது, ஒரு மாய் இருந்துச்சு, அங்கால மூத்த காட்டி கொண்டு இருந்துச்சு. இப்படி சின்ன சின்ன டப்பாவில் பூச்சிகள் எல்லாம், உயிரோடல பூச்சிகள், இது வந்து ஓனான் அப்படியானதுக்கு சாப்பாடு போடுறதுக்கு தான் இந்த புழு பூச்சிகள் எல்லாம். இதில் இந்த தட்டுக்கிளியோ இது உண்டு, அந்த பூச்சி அதுவும் எல்லாம் இதில் இருக்குது. எல்லாம் வந்து ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்குது, ஒவ்வொரு அளவு ஒவ்வொரு ப்ரைஸ் அந்த மாதிரி விலைகளும் போட்டிருக்குறாங்க. இதுக்குள்ளே வந்து முயல் பிள்ளையார் இருக்கினோம். இதில் பண்டி, இதில் 3 வகையான பண்டி இருந்துச்சு. அதில் ஒரு கருத்த பண்டி கீழே இருந்து வடிவாக தண்ணி குடிச்சு கொண்டு இருந்துச்சு. அதை பார்க்க டக்குன்ட்டு பார்த்த உடனே நான் ஆச்சுன்னா எலி என்று. ஆனால் இங்கே வந்து முதல் நல்ல வெள்ளை எலி, வடிவான எலிகள் எல்லாம் எலியன்ட்டு சொல்கிறாயின்னு அதை பார்த்தா வடிவாத்தான் இருக்கும், அப்படியெல்லாம் இருக்கும். இப்போ அப்படியான ஒன்றையும் காண இல்லை. நிறைய மலை பாம்பு அப்படி இப்படி பார்க்கவே பயமாக இருக்கும். இப்போ அதோடையும் காணல. இப்போ மிருகங்கள் எல்லாம் கொஞ்சம் குறைவாக தான் கிடக்குது. இவங்க 2 பேரும் வெளியால் நின்றுச்சுன்னா நான் வீடியோ எடுக்கிற கண்ணோட பஸ் சண்டு உள்ளுக்கு போய் இருக்கு, நான் ஒளிஞ்சு கொண்டு. இங்கே ஒரு ஆள் இருந்து அழகாக சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். இன்னொரு ஆள் அந்த ப்ளூ கலர் இதுக்குள்ளே தான் இருக்கிறார். இங்கெல்லாம் பார்க்குறது, அங்கெல்லாம் சாப்பிட்றது. இதுக்குள்ளே போனால் நான் போகிறது இந்த முயல் இருக்கிற இடமும், மற்றது இந்த குருவிகள் இருக்கிற இடத்துலையும் தான் போகிறேன். குருவி, கிளிகள் இதெல்லாம் முயலுக்குரிய சாமான்கள் தான். அதுக்குரிய சாப்பாடு வகை, கூடு வகை, அதுக்கு உரிய அந்த தலானி மாதிரி அப்படி மெத்தியானதுகள், அதுக்குரிய சாப்பாட்டு பிளேட்டுகள் அப்படி. இப்போ வாங்க கீழே மீன் உள்ள இடத்துக்கு போவோம். இது மீன் இருக்கிற இடம் வந்து கீழே அண்டர் கிரவுண்ட்லான் இருக்குது. இதுக்குள்ளே நிறைய ஆமைகள் கிடந்தது. முதல் இப்படி இதுக்குள்ளே ஆமைகள் போடுற இல்லை, மீன் மட்டும்தான் கிடந்தது. இப்போ ஆமையெல்லாம் போட்டிருக்குறாங்க. ஆரம்பத்தில் வந்து ஒரு பெரிய ஆமை இருந்தது, அது இப்போ வெளியால் விடுவினோம். வெளியால் விட்டால் இப்போ நாங்கள் பொணங்களுக்கு பின்னுக்கே வேறு ஆள் அப்படி நல்ல பெருசு, அதுக்கு நல்ல வயசுந்தான். இப்போ வேறு உயிரோடு இருக்கிறாரா இல்லையா அதுவும் தெரியாது. இப்போ வேறு ஆக்கெல்லாம் கொண்டு போட்டிருக்கணும். இவங்க தண்ணிக்குள்ளே தான் நிற்கணும். இப்போ காட்டுற மீட்டிங் வந்து அப்படியே ஃபுல்லாக எல்லா செட்டப்பும் மரங்கள், ரியல் மரங்கள் எல்லாம் வச்சு அப்படியே இருக்கும். எங்களுக்கு இப்போ இது தேவைண்டா இதை வந்து அப்படியே எல்லாமே அதுக்குரிய சாமான் எல்லாமே இருக்கும். அந்த டேங்க்லேயே ப்ரைஸும் போட்டிருக்கும். நாங்கள் அப்படியே காசை கட்டி எடுத்துகிட்டு வர வேண்டியது தான். மற்றது மேலே ஃபிஷ் ஐட்டங்களுக்குரிய சாமான்கள் எல்லாமே அங்கே இருக்கும். இந்த பெரிய டேங்கில் இருக்கிறது வந்து அவங்க விற்கிறதுக்கு இல்லை. இந்த மீன் வந்து இப்போ நான் வந்து 2 வருஷத்துக்கு பிறகு தான் நான் மீன் வளர்க்க ஆரம்பித்தேன். நான் 2017 நினைக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட 7 வருஷமாக இந்த ஷார்க் ஃபிஷ் வந்து இருக்கிறார். அப்படியே ரவுண்ட் பண்ணி கொண்டே தான் இருப்பார் இந்த நேரமும். இது வந்து நல்ல வடிவான செட்டப் செஞ்சு அதுலேயும் மீன்களை தான் விட்டுருக்குறாங்க. இது ஒவ்வொன்றும் நல்ல கலர் மீன்கள். மீன் டேங்க்லையும் வந்து அதுகள ப்ரைஸுகளை அப்படியே அதோட போட்டு வச்சுருப்பினோம். இப்போ நாங்கள் எந்த மீன் தேவையோ அந்த பேரை எழுதிட்டு, இப்போ ஆண் மீன் வேணுமா பெண் மீன் வேணுமான்னு நாங்கள் அதில் நோட் பண்ணினோம்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி பிடிச்சி தருவாங்க. மீன்ண்டா எனக்கு அவ்வளோ ஒரு பைத்தியம். இப்போ மகன் பிறந்தது அப்புறம் தான் மீன் டேங்கை வந்து கவனிக்கிறதே இல்லை. இப்போ என்னோடய ஃபிஷ் டேங்கை வந்து என் வீட்டுக்காரரை தான் பார்க்குறது. நாங்கள் ஹாப்பீஸ் வளர்க்குற வடிவாக அதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து தேவையில்லை. 1.5 மாதத்துக்கு இருக்காவோ அப்படி கழுவி கொள்ளலாம். தண்ணியும் ஃபீல் பண்ணுறேன்டா ஃபீல் பண்ணி கொள்ளலாம். மற்ற மீன்கள் வளர்க்குறதா இருந்தால் மெயின்டெனன்ஸ் கட்டாயம் தேவை. இதில் உள்ள மீன்கள் எல்லாம் நான் இங்கால வந்தோன்னா அங்கால எல்லாருமே போவினோம், அங்கால போனோன்னே இங்கால விரும்பினோம். விளையாட்டு காட்டி கொண்டு இருந்துச்சுன்னா பார்க்க அழகாக இருந்துச்சு. இந்த கடையில் வந்து நாங்கள் காட்டுற மீன்களை எங்களுக்கு பிடிச்சி தருவாங்க. இதுக்குள்ளே ஒரு பெரிய ஆள் இருக்கிறார், யோசிச்சு கொண்டு இருக்கிறார் என்ன செய்யலாமான்னு. இதில் நிறைய வெள்ளை மீன் இருந்துச்சு, நல்ல வடிவாக இருந்துச்சு. இதில் டேங்க் கிளீனர்லாம் கிடந்தது. எங்கள்கிட்ட விட்ட ஒரு டேங்க் கிளீனர் இருக்குது, 5 வருஷமாக. அவர் டேங்கை க்ளீன் பண்ணி நல்லா கொளுத்து போய் கிடக்கிறார். அதோட வாங்கின மீன்களெல்லாம் செத்துட்டு அவர் மட்டும் இருக்குதாள். இதெல்லாம் கேப்பீஸ் தான். கேப்பீஸை பொறுத்தவரைக்கும் மெயின்டெனன்ஸே தேவையில்லை.
இந்த கடைக்குள்ளே வந்தால் நிறைய கிட்ஸ் தான் இருக்கும். நிறைய கிட்ஸ் வந்து வேடிக்கை பார்க்குறதுக்கும் வர்றது, வாங்குறதுக்கும் வருவினம். ஏன்னா இங்கே எல்லாமே இருக்குது தானே. குருவி இருக்குது, கிளிகள் இருக்குது, பாம்பு, முயல், எலி, புழு, பூச்சி எல்லாமே வாங்கலாம் இந்த கடையில். எல்லா கிட்ஸுக்கும் வந்து சரியான விருப்பம் இந்த கடையில். அதே மாதிரி இந்த மீன் கடையில் வந்து கடல் தண்ணியில் வாழ்கிற மீன் வந்து ஒரு செக்ஷனும், சும்மா நார்மல் வாட்டரில் வாழ்கிற மீன் வந்து ஒரு செக்ஷனும், அப்படி பிரிவாக பிரிச்சிருக்கு. இதெல்லாம் வித்தியாசமான மீன்கள் தான். ஒரு மீனை பார்த்தோன்னா அந்த மீன் வந்து தண்ணிக்கு மேலே தான் நிற்குது, அப்படி தலகுகளை திரும்பின மாதிரி. ஆற்று வீடுகளில் எல்லாம் நீங்கள் மீன் வளர்க்குறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிரயோசனம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கிட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து விருப்பமாக இருக்கும். மற்றது பெட்ஸை விரும்புகிறாக்களுக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும். இதுலேயும் ஒரு சின்ன செட்டப் செய்து இதுலேயும் ஒரு கொஞ்சம் மீனை விட்டுருக்கணும். இங்கெல்லாம் மீன் டேங்க் வந்து க்ளீன் பண்ணி கொண்டு இருந்தது அங்கே பக்கத்தில் தான். அந்த பக்கம் நான் வீடியோ எடுக்கல. சில மீன்களை பார்த்தா பார்க்க பயமாக இருக்கும், ஆனால் சிலதில் பார்த்து கொண்டே இருக்கலாம். அதுவும் அந்த கடல் தண்ணியில் வாழ்கிற மீன்கள் வந்து ஜுனிக்காகவும் இருக்கும், நல்ல வடிவாகவும் இருக்கும் பார்க்க. இது இந்த நத்தை கூட வளர்க்குறாங்க, அதுவும் காசு தான். எல்லாத்தோட ப்ரைஸும் அதோட பாக்ஸ்லேயே கிளி இருக்கும். இதுலேயும் இறால், நத்தை, அது வித்தியாசமான ஏதோ நினைக்கிற மீன்களுக்கு தேவையானதோ இல்லை ஃபிஷ்ஷை இங்கே க்ளீன் பண்ணுறதுக்காகவோ தெரியா. இதெல்லாம் வந்து உப்பு தண்ணியில் வாழக்கூடிய மீன்கள். நினைக்கிறேன் இந்த ஆழ்கடலில் உள்ள மீன்கள் அப்படியெல்லாம் வச்சுருக்குறாங்க. இந்த மீனைத்தான் சொன்னான்னு. இது வந்து தண்ணிக்கு மேலே வந்து தலகுல நிற்கிற மாதிரி தான் நிற்கிது, ஒன்றும் கீழே இல்லைங்க பாருங்க. இந்த மீன் வந்துட்டு அப்படியே மேலே போய் தண்ணியில் அப்படியே ஒட்டி பிடிக்கிற மாதிரி பிடிக்குது. பார்க்க டேங்க் கிளீனர் மாதிரி தான், ஆனால் தண்ணிக்கு மேலே தான் இருக்குது. அதில் ஒரு சிங்கர் இறால் இருந்துச்சுன்னா இந்த நிற்கிறாங்க ஆழ்கடலில் நிற்கிற ஆக்கள் எல்லாம். இதில் ஒரு மீன் இருந்தது இங்கே பாருங்க. நான் இதை பார்த்தோன்னே பாம்பு நினச்சேன்னா, நான் அது ஒரு வகையான மீன் தான், பாம்பு மாதிரி தான் ஓடிக்கொண்டிருக்குது. இதெல்லாம் வந்து கடல் தண்ணியில் வாழ்கிற மீன்கள். இதை பார்க்க அப்படியே பாம்பு மாதிரி தான் இருக்குது இந்த மீனை பார்க்க, ஆனால் ஒரு வகையான மீன் இனம் தான். மற்றது இந்த ஆழ்கடலில் இருக்கிற மீன்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். மீன்களோட விலை ஒன்றையும் நான் டீட்டெயில்ஸாக சொல்ல இல்லை, வீடியோ வந்து லென்த்தாக போகுமெண்டு. இந்த வீடியோவை பார்த்து யாரெல்லாம் என்ஜாய் பண்ணீங்கன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்து சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் பாய்.